மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்ற பார்வையில் உங்கள் ராசிக்கு 12க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்ச நிலையிலே வந்து அமர்ந்து அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். அப்போது 11, 1, 3 1 என்பது மிக சிறப்பான விஷயம். 3 என்பது வெற்றி ஸ்தானம். 11 என்பது லாபஸ்தானம். 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று, அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலாருக்கும் திருமணம் நடக்கும். அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு தங்கையோ தம்பி மூலமோ இரத்த உறவுகள் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். கடந்த 5 வருட காலமாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு இடர்பாடுகள், தொட்டதெல்லாம் தோல்வி, இப்போது தொட்டதெல்லாம் வெற்றி பெறப்போகிறது. ஏனென்று கேட்டால் குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் 3ஆம் இடத்தை பார்வை செய்வதும் தனகாரகன் உச்சம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெறுவது சிறப்பு. ஆக மொத்தம் இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி அடுத்த ஆண்டு 13/6/2027 வரைக்கும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே பொதுவெளியில், பொதுத்துறையில், தொழில் நிறுவனங்கள், வியாபார ஸ்தலங்கள், இதை போல பொது நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு, மக்கள் சேவையில் உள்ளவர்களுக்கு நற்பெயரான காலம், சிறப்பான காலகட்டங்கள். இந்த 1 வருட காலம் மிக சிறப்பான காலகட்டம். வாழ்க வளமுடன். ஸ்ரீராமஜி.